இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கருணை வீரர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, ஜூலை மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாரின் திருப்பாதம் இறையருள் பெறுவரும் அவர் பரிந்துரை நாடியும் கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் ஜூலை மாதம் 28ஆம் தேதி திரு அவை குறிப்பாக இந்திய அல்லது தென் தமிழக திரு அவை மகிழ்வோடு கொண்டாடுகிற ஒரு விழாவை சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜூலை மாதம் 28ஆம் தேதி புனித அல்போன்சாவுடைய திருவிழாவை திரு அவை கொண்டாடுகிறது. அல்போன்சம்மா கல்லறை எங்க இருக்கு? கேரளாவில் பரஞ்ஞானம் என்கிற இடத்தில் இருக்கிறது. அல்போன்சம்மாவுடைய சிறப்பு, இந்தியாவினுடைய முதல் பெண் புனிதர், இந்திய நாட்டுக்கே கிடைத்த முதல் பெண் புனிதர் அல்போன்சா. இப்போ சில நாட்களுக்கு முன்பு புனிதராக உயர்த்தப்பட்டவர் நம்ம தமிழகத்துல யாரு? புனித தேவசகாயம். பொது நிலையினராக இருந்து புனிதராக உயர்த்தப்பட்டவர், அதுவும் மறை சாட்சியாக மரித்தவர் புனித தேவசகாயம். உலக அளவில் பல நாடுகளில் புனிதர்கள் நூற்றுக்கணக்காக இருக்கிற பொழுது இந்திய நாடு அல்லது தமிழகம் இதை போன்ற புனிதர்களை உயர்த்தி கொண்டாடுகிறது. அப்ப தமிழகத்துல புனிதர்கள் என்று திருச்சபையால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட புனிதர்கள் இல்லை. எனவே முதலாக நமது பகுதியிலிருந்து தேவ சகாயம் மறை சாட்சியாக பொது நிலையினராக புனிதராக உயர்த்தப்பட்டார் என்பது நமக்கு பெருமை. அதற்கு முன்பாக முதல் பெண் புனிதராக இந்தியாவில் இருந்து கேரளா பகுதியில் இருந்து புனித அல்போன்சா உயர்த்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய காலகட்டத்தில் வாழுகிற பொழுதே நடமாடும் புனிதை என்று அழைக்கப்பட்ட புனித அன்னை தெரசா வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவர்கள் இந்தியாவிற்கு வந்து கல்கத்தாவில் அவர்கள் பணியாற்றி இங்கே மரணித்ததால் அவர்கள் நமது மண்ணை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வே நமக்கு வருகிறது. அருளானந்தர் வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் நமது இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு தென்பகுதிக்கு வந்து மறைசாட்சியாக இங்கே மரணித்திருக்கிறார் என்பதும் நமது மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித தோமையார், அவர் இந்தியாவிற்கு வந்து தமிழகத்திற்கு வந்து தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இறை ஆட்சி மலர்வதற்காக இறை வார்த்தையை எடுத்து கூறி அங்கே மறைசாட்சியாக மரித்தார். அவருடைய கல்லறை நமது தமிழகத்தில் சென்னையில் இருக்கிறது என்பதும் நமக்கு பெருமை. இப்படி புனிதர்களுடைய வாழ்வினால், புனிதர்களுடைய இரத்தத்தினால் இந்த இந்தியா, தமிழகம் இறை ஆட்சியில் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் பெருமையோடு நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். நான் மேற்சொன்ன மற்ற புனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள், வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இன்றைய நாளில் ஜூலை 28ஆம் தேதி புனித அல்போன்சாவினுடைய வாழ்வை நாம் சற்று திரும்பி பார்ப்போம். நாம் அறிந்ததை போல கேரளாவில் குடமாளூர் என்கிற ஊரில் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ஜோசப் மேரி என்கிற பெற்றோருக்கு 4வது குழந்தையாக பிறந்தவர்தான் அல்போன்சா. இவருக்கு அவருடைய பெற்றோர்கள் வைத்த பெயர் அன்னா. ஆனால் குடும்பத்தில் நாம் எப்படி குழந்தைகளுக்கு செல்ல பெயர் வைத்து அழைப்போமோ அதை போல அன்னா என்று பெயரிடப்பட்ட இவரை குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் அன்னக்குட்டி என்று அழைப்பார்கள். கேரளாவில் இதை போன்ற பெயர்கள் இருப்பது பரிச்சயமானது. எனவே மிகச் செல்லமாய் அன்னக்குட்டி என்று அழைக்கப்பட்ட இவர் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்து விடுகிறார். சிறு வயதிலிருந்தே ஆன்மீகம், பக்தி, புனிதர்கள் வாழ்வு இவை அனைத்திலும் ஈர்ப்பு கொண்ட அன்னக்குட்டி தாயை இழந்து
தன்னுடைய குடும்பத்தினரால் பராமரிக்கப்படுகிறார். மிகவும் கண்டிப்போடு வளர்க்கப்படுகிறார். குடும்பத்தில் அடி உதைகள் அதிகம் கிடைக்கின்றன. ஆனாலும் சிறு வயதிலிருந்தே ஆலயத்திற்கு செல்வதை இவர் தவறவிட்டதே இல்லை. பிள்ளைகளே, நீங்க உங்க மனசுல வச்சுக்கோங்க, குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சிக்கல்கள் இருந்தாலும் புனித அல்போன்சாவினுடைய குழந்தை பருவம் இன்னைக்கு நாம் அவங்கள நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னா சிறு வயதிலேயே விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதை போல அவர்கள் குழந்தையாக இருந்த காலத்தில் இருந்தே ஆண்டவர் மீது திருப்பலி மீது பற்று கொண்டு பேரார்வத்தினால் ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக வருகிற பழக்கத்தை வைத்திருந்தார். எனவே கடவுள் பக்தி கொண்ட இவர் வளர்ந்து பருவம் எய்துகிற பொழுது இவருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று குடும்பத்தில் முயற்சி செய்கிறார்கள். ஆனா இவருக்கு திருமணம் முடிப்பதற்கு விருப்பம் இல்லை. நான் துறவற வாழ்விற்கு சொல்லுகிறேன், நான் ஒரு சிஸ்டரா போறேன் அப்படின்னு என்ன செய்யறாங்க, வீட்டுல சொல்றாங்க. ஆனா குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்க சிஸ்டரா போறதுக்கு என்ன செய்யல, சம்மதிக்கல. கட்டாயப்படுத்தி திருமணம் முடிக்க வேண்டும் என்று மாப்பிள்ளை பார்த்தாச்சு, திருமண தேதி நிச்சயிக்கப்பட்டாச்சு. இன்னும் உனக்கு வேற வழியே இல்லை, நீ கண்டிப்பா இவரை கல்யாணம் முடிச்சு உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டாட வேண்டியதுதான். இனிமேல் உனக்கு வேறு வழி இல்லை, நீ அருட்சகோதரியாக செல்ல முடியாது என்று குடும்பத்தினர் திருமண நாளை நிச்சயிக்கிறார்கள். ஆனா இவங்களுக்கு எப்படியாவது நான் சிஸ்டரா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறது? அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம உடம்புல ஏதாவது பெரிய காயங்கள் ஏற்பட்டா மாப்பிள்ளை பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுவாரு, கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய காலில் நெருப்பு வைத்துக் கொள்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார். ஆனா தவறி போய் தீ குளிக்கிற மாதிரி நெருப்புக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க, விழுந்துட்டாங்க. கடவுள் அவரை காப்பாற்றுகிறார். ஆனால் அவருடைய காலில் நெருப்பால் ஏற்பட்ட தழும்பு, தீ காயம் மிக பெரியதாய் இருக்கிறது. இந்த தீ காயம் எப்படி பெருசாச்சுன்னு சரியாச்சுன்னு பிறகு சொல்றேன். அவருடைய கால்களில் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய தீ காயத்தை பார்த்த பிறகு இவங்க நினைச்ச மாதிரியே கல்யாணம் நிற்கிறது. இனிமேல் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் இல்லை என்று அவருடைய வாழ்க்கை நின்று போனதாய், முடிந்து போனதாய், அபசகுனமாய் மாறி போனதாய் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இது கடவுளுடைய திட்டம் என்று சொல்லி 1927 ஆண்டு பரஞ்ஞானத்தில் இருக்கிற புனித கிளாரா மடத்தில் அருட்சகோதரியாக சேருகிறார். 1928 ஆண்டு அன்னக்குட்டி என்கிற தனது பெயரை கிளாரா மடத்தில் சேர்ந்த பிறகு அல்போன்சா என்று மாற்றுகிறார். அன்றிலிருந்து சிறு வயதிலிருந்தே தான் ஏங்கிய அந்த துறவற வாழ்வை கொண்டாட ஆரம்பிக்கிறார். பல நேரங்கள்ல புனிதருடைய வாழ்க்கையை நான் வாசித்து பார்க்கிற பொழுது நாம் கொண்டாடுகிற புனிதர்கள் எல்லாம் வாழுகிற பொழுது திண்டாடி இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம புனிதர்களா கொண்டாடுறோம், ஆனா அவர்கள் வாழுகிற பொழுது மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அல்போன்சாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புனிதர் புனித குழந்தை தெரசம்மா. உங்களுக்கு குழந்தை தெரசம்மா வாழ்க்கை வரலாறு தெரியும் நினைக்கிறேன். ஒரு ஆன்மாவின் வரலாறு என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை ஒரு சுய சரிதையாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச புனிதை. நான் கல்லூரியில் படிக்கிற பொழுதே ஒரு அசைன்மெண்ட்டுக்காக அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படித்தேன். ஒரு ஆன்மாவின் வரலாறு, சாங் ஆஃப் த சோல் அப்படின்னு அந்த புத்தகம். அதை தமிழிலும் ஆங்கிலத்திலையும் படிச்சு அப்பொழுதே குழந்தை தெரசம்மா மேல எனக்கு ஒரு பற்றார்வம் உண்டு. அல்போன்சம்மாவுக்கும் குழந்தை தெரசம்மாவை ரொம்ப பிடிக்கும். எதனால பிடிச்சதுன்னு தெரியல. ஆனா குழந்தை தெரசம்மா எப்படி சிறு வயசுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ, நோய்வாய் வந்தது துன்பப்பட்டார்களோ, அதே போல அல்போன்சம்மாவிற்கும் சிறு வயதிலிருந்தே துன்பம் இருக்கிறது, நோய்வாய்ப்படுகிறார். அவர்கள் துன்பத்தின் உச்சத்திற்கு செல்கிறார்கள். 2 நோய் கடைசி வரை அவங்களை விட்டு போகவே இல்லை. ஒன்று தீராத வயிற்று வலி, அல்சர், அல்போன்சம்மாவுக்கு தொடர்ச்சியா இருக்கு. பிறகு அடிக்கடி வருகிற காய்ச்சல், நிமோனியா காய்ச்சல். இந்த 2 நோயாலும் அல்போன்சா மிகவும் அவதிப்படுகிறார். ஆனால் ஒரு முறை கூட அல்போன்சா தன் வாழ்வில் வந்த நோய்க்காகவோ தான் படுகிற துன்பத்திற்காகவோ கடவுளிடம் முறையிட்டதே இல்லை. நம்ம யோபுனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் பாருங்க.
கட்டிய மனைவியிலிருந்து பெற்ற பிள்ளைகளிலிருந்து பழகுகிற நண்பர்கள் வரை எல்லோரும் யோபுனுடைய வாழ்வில் இவ்வளவு துன்பம் வந்திருக்கிறதே, இவன் ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறான், கடவுளுடைய கட்டளையை மீறி இருக்கிறான், அதனாலதான் இவருக்கு இவ்வளவு துன்பம் என்று எல்லோரும் சொல்லுகிற பொழுது யோபு புத்தகம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட தன் நாவினால் கடவுளை பழித்துரைத்ததே இல்லை. யோபு புத்தகத்துல நான் இப்ப சொன்ன வார்த்தை தொடர்ச்சியா பல முறை வருகிறது. ஒரு முறை கூட தன் நாவினால் கடவுளை பழித்துரைத்ததே இல்லை. அதே போல அல்போன்சா, என் வாழ்வில் இப்படி தீராத வயிற்று வலி இருக்கிறதே, இப்படி காய்ச்சலினால் நான் கஷ்டப்படுகிறேனே, இதற்காகவா இந்த துறவற வாழ்க்கைக்கு வந்தேன் என்று அவர்கள் முறையிட்டதே இல்லை. மாறாக பவுலடியார் சொல்வதை போல, இயேசு சிலுவையில் எனக்காக துன்பப்பட்டார், இயேசு சிலுவையில் எனக்காக இறந்தார், ஒருவேளை இயேசுவினுடைய சிலுவை துன்பத்தில் பாடுகளில் ஏதேனும் குறை இருந்தால் எனது வாழ்வில் இருக்கிற துன்பங்களினால் அதை நான் நிறைவு செய்கிறேன் அப்படின்னு பவுலடியார் சொன்னார். அதே போல அல்போன்சாவும், என் வாழ்வில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த துன்பங்கள் எனக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா? God loves me. கடவுள் என்னை அன்பு செய்கிறார். இந்த துன்பத்தின் வழியாக நான் கடவுளுடைய அன்பை உணர்கிறேன். இந்த துன்பத்தின் வழியாக நான் கடவுள் அருகே இருப்பதை உணர்கிறேன். இந்த துன்பத்தின் வழியாக இயேசுவின் சிலுவை பாடுகளில் நான் பங்கேற்கிறேன் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எப்படி குழந்தை தெரசம்மாள் 4 சுவர்களுக்குள் இருந்து படுத்த படுக்கையை விட்டு கீழே இறங்கி வரக்கூட முடியாத அளவிற்கு இருந்து சிறு வயதிலேயே அவர்கள் ஆண்டவரின் திருப்பாதம் சென்றார்களோ, அதே போல அல்போன்சாவும் தன்னுடைய வாழ்க்கையில் துறவற வாழ்வில் கன்னியர் மடத்தில் இருக்கிற பொழுது உடல் நோயாலும் மன அழுத்தத்தாலும் துன்பப்படுகிறார். சிஸ்டர்ஸ் வாழ்க்கை ரொம்ப எளிதான வாழ்க்கை இல்லை. அல்போன்சம்மாவுடைய வாழ்க்கையிலையும் கூட இருக்கிற மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம் கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. நீ ரொம்ப புனித மாதிரி என்ன செய்யற, ஆக்ட் பண்ற, நடிக்கிற என்று எல்லோரும் ஏளனமாக எள்ளி நகையாடினார்கள். ஆனால் எப்படி ஆண்டவரை குறித்து முறையிடாமல் அல்போன்சா இருந்தாலோ அதே போல தன்னை எதிர்மறையாக தவறாக விமர்சனம் செய்கிற மற்ற சக அருட்சகோதரிகளை பற்றி இவர்கள் முறையிட்டுக் கொண்டதே இல்லை. எல்லா கூட இருக்கிற மற்ற சிஸ்டர்ஸ் எல்லாம் அல்போன்சாமாவை கேலி கிண்டல் செய்கிற பொழுது அப்போ ஒரு சுப்பீரியர் பார்த்துடுறாங்க. எல்லாரும் இப்படி கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு திட்டி அவங்களெல்லாம் அனுப்பிட்டு அல்போன்சாமாவுக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு போனா அவங்க சுப்பீரியர்ட்ட சொல்றாங்க, நான் இயேசுவின் மனநிலையிலேயே இருக்கிறேன். தன் மரணத்தை கொடுத்த மக்களுக்கு கூட அவர் மன்னிப்பை கொடுத்தார். அதை விட மேலாக நான் என்ன செய்து விட முடியும்? நான் எல்லா அருட்சகோதரிகளையும் மன்னிக்கிறேன், நான் அன்பு செய்கிறேன் என்று அவர்கள் புன்முறுவலோடு சொன்னார்கள். இதை பார்த்த உடனே சுப்பீரியருக்கு ஷாக் ஆயிட்டு, பரவாயில்ல, இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு மனசுக்குள்ள இவ்வளவு பக்குவம் இருக்கிறதே என்று அவர்கள் வியந்து போனார்கள். அல்போன்சம்மா உயிரோடு இருக்கிற பொழுது பல்வேறு அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற ஆற்றலை ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தார். அவருக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிகிற ஞானத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். ஒரு தீர்க்க தரிச ஞானத்தை அவருக்கு கொடுத்திருந்தார். அதனால எல்லா மக்களும் அல்போன்சம்மாட்ட வந்து அவருடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் பிரியமுள்ளவனாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அறிவுரையை கேட்பதற்காக அவரிடம் மக்கள் வரத் தொடங்கினார்கள். இவரும் ஜெபித்து கடவுளுடைய திட்டத்தை வருகிற எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி செல்ல செல்ல இவருடைய வாழ்க்கையில் இன்னும் நோய்கள் முற்றி போகின்றன. அப்பொழுதுதான் 1946 ஆண்டு ஜூலை மாதம் 28ஆம் தேதி இதே நாளில் அல்போன்சா ஆண்டவருடைய திருப்பாதம் செல்கிறார். அவருடைய மரணத்திற்கு, மரண திருப்பலியில, அடக்க திருப்பலியில மறையுரை ஆற்றுவதற்காக அருட்தந்தை ரொமுல்ஸ் என்பவர் பிரசங்க வைக்க வருகிறார். அப்படி அவர் பிரசங்க வைக்க வருகிற பொழுது எல்லா மக்களையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த நாளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அருட்சகோதரி அல்போன்சாவை பொருட்டு ஒரு நாள் இந்த பரஞ்ஞானம் பகுதிக்கு மக்கள் ஆயிரக்கணக்காக வருவார்கள், லட்சக்கணக்காக வருவார்கள். மக்கள் மட்டுமல்ல, குருக்கள் வருவார்கள், கன்னியர்கள் வருவார்கள், கர்தினால்கள் வருவார்கள்,
திருத்தந்தையே இந்த மண்ணிற்கு வருவார் என்று அவர் சொன்னார். அல்போன்சமாவுடைய வாழ்க்கை, தன் எதிர்காலத்தில் அல்போன்சமாவுக்கு தன்னுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதையே ஆண்டவர் முன்கூட்டி சொல்லி இருக்கிறார். அடுத்தவங்க வாழ்க்கையில எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது மட்டுமல்ல, என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, நான் எப்படி சாக போறேன் என்பது கூட அல்போன்சாவிற்கு தெரியும். அப்ப அவங்க அடக்க திருப்பலியில அந்த குருவானவர் சொல்லுகிறார், இந்த மண் ஆசீர்வதிக்கப்பட்ட மண்ணாக இருக்கும், இவர் பொருட்டு எல்லோரும் வருவார்கள் என்று சொன்னார். எத்தனை வயசு? 36 வயசு தான். 36 வயசுல அவர்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம குழந்தை தரசமாலும் 33 வயசுலயே என்ன செஞ்சிட்டாங்க, கடவுள்கிட்ட போயிட்டாங்க. ஆண்டவருடைய பாதம் மிக குறுகிய காலத்தில் சென்றிருந்தாலும் கூட கடவுளின் ஆசீர்வாதம் அவர்களை நிரம்ப வழி நடத்தி இருக்கிறது. அதனால்தான் 1986 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள் அல்போன்சாவிற்கு அருளாளர் பட்டம் கொடுத்தார்கள். அதன் பிறகு 2008ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார்கள். இவருடைய கல்லறை கேரளாவில் பரஞ்ஞானம் பகுதியில் இருக்கிறது. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். அன்னைக்கு அவங்க அடக்க திருப்பலியில இவரை குறித்து எல்லா மக்களும் வருவார்கள் என்று சொன்னதை போல நீங்களும் பல பேர் போயிருப்பீங்க. நானும் இவருடைய கல்லறைக்கு சென்றிருக்கிறேன். எப்படி சென்னையில புனித தோமையாருடைய கல்லறையின் மேல் இருக்கிற ஆலயத்துல திருப்பலி வைப்பதற்கான பாக்கியம் கிடைத்ததோ 2 முறை நான் அங்கே திருப்பலி வைத்திருக்கிறேன். நம்ம மக்கள் கூட ஒரு தடவை போனேன். கடந்த பங்கிலையும் மக்களை தவக்கால திருப்பயணமாக அழைத்து சென்று 2 முறையும் அந்த திருக்கல்லறையில் நான் திருப்பலி வைத்தேன். அதே போல புனித அல்போன்சாமாவினுடைய திருக்கல்லறைக்கும் நான் சென்றேன். 2 முறை அந்த கல்லறையின் மீது திருப்பலி வைப்பதற்கான பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார். அப்பதான் நினைச்சு பார்க்கிறேன், அவங்க உயிரோடு இருக்கிற பொழுது சொல்லப்பட்ட இறைவாக்கு, அவருடைய அடக்க திருப்பலியில் சொல்லப்பட்ட இறைவாக்கு இன்று வரை இத்தனை ஆயிரம் மக்களை ஈர்க்கிற ஆற்றலை அந்த மண் பெற்றிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நான் சொன்னேன், அவங்களுடைய காலில் திருமணத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட தீ காயம், அது அவங்க மரணிக்கிற பொழுது அவங்க உடம்புல அந்த காயம் இல்லை. எப்படி அந்த காயம் சரியா போச்சு? அவர்கள் ஒரு முறை அருட்சகோதரியாக இருக்கிற பொழுது ரூம்ல இருக்கிறாங்க. நைட்டு ரொம்ப லேட் ஆயிட்டு அவங்க ரூம்ல மட்டும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் சுப்பீரியர் அந்த பக்கம் போகிற பொழுது யார் கூட பேச்சு சத்தம் கேட்குது, அல்போன்சா யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சுப்பீரியர் போய் உள்ள போய் பாக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அல்போன்சா குரியாக்கோஸ் என்கிற தந்தையோடு பேசுகிற காட்சியை இவர்கள் வெளியே இருந்து பார்க்கிறார்கள். அறை முழுவதும் ஒளி வெள்ளமாய் இருக்கிறது. எப்படி அந்தோனியார் தன்னுடைய நண்பரின் வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கே அந்த அறை முழுவதும் ஒளி வெள்ளமாய் மாறியது. ஏன் ஒளி வெள்ளமா மாறியது? குழந்தை இயேசு அந்தோனியாருடைய கரங்களில் வந்து தவழ்ந்தார். இங்க அல்போன்சா அந்த ரூம்ல அருட்தந்தை குரியாக்கோஸ் அவர்களுடைய காட்சி அவருக்கு கிடைக்கிறது. அடுத்த நாள் காலையில சுப்பீரியர் பார்க்கிறாங்க, அல்போன்சா காலில் இருந்த தீ காயம் சரியாயிட்டு, காய தழும்புகள் இல்லை. அப்பவே அவங்க நினைச்சாங்க, ஒரு புனிதையான வாழ்வு இவளிடம் காணப்படுகிறது என்று. அன்புக்குரியவர்களே, இவரை போன்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அர்த்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ நம்மை அழைக்கிறார்கள். வழக்கமா புனிதர்களுடைய வாழ்வையெல்லாம் வாசிக்கிற பொழுது நமக்கு மெய்சில் இருக்கிற அனுபவம் உண்டு. நான் வழக்கமாக உங்களுக்கு விவிலியம் இறை வார்த்தையை வைத்தே அதிகம் மறையுரை ஆற்றுவதுண்டு. ஆனால் எனக்கு இறை வார்த்தை கூட இணைந்து புனிதர்களுடைய வாழ்வை படிப்பதும் மிகவும் பிடிக்கும். திருக்குறள் படிப்பது மிகவும் பிடிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அவ்வப்போது நேரம் கிடைக்கிற பொழுது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னைக்கு நற்செய்தி பகுதி ஏற்கனவே உங்களுக்கு மறையுரையாக வைக்கப்பட்ட பகுதி. இந்த மத்தேயு எழுதின நற்செய்தி 13வது அதிகாரத்தில் இருக்கிற 7 உவமைகளைத்தான் இந்த மாதத்தில் வார நாட்களிலும் ஞாயிறு திருப்பலிகளிலும் திரும்ப திரும்ப நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்போன்சாவினுடைய இதயத்தில் விழுந்த விதை, நல்ல நிலத்தில் விழுந்த விதை 100 மடங்காய் விளைச்சலை தந்து இந்த பகுதியில் விசுவாசம் வளர்ந்திருக்கிறது. அதற்கு இவரும் ஒரு அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறார். இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 1. 2வது, நம்முடைய வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள்,
கருத்து மோதல்கள், உறவு பிரிவுகள், கடன் சுமைகள், நோய் நொடிகள், குடும்ப அழுத்தங்கள், மனபாரங்கள் போன்ற எதிர்மறை துன்பங்கள் எல்லாம் வருகிற பொழுது அதை நாம் நேர்மறை சிந்தனையோடு அணுக வேண்டும். கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறார, கடவுள் என்னை இப்படி கைவிட்டுட்டார, ஐயோ இனிமேல் எனக்கு வேறு விமோச்சனமே இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா என்று கடவுளை சபிக்கிற மனநிலைக்கோ அல்லது கடவுள் இருக்காரா இல்லையா என்கிற கேள்வி கேட்கிற மனநிலைக்கோ செல்வது அல்ல. பவுலடியாரை போல, குழந்தை தரிசமாளை போல, புனித அல்போன்சாவை போல தன் வாழ்வில் வருகிற எல்லா துன்பங்களையும் நாம் பொறுமையோடு கடவுளின் திட்டம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த துன்பங்களினால் தான் கடவுள் நம்மை மாற்றியோடு கொண்டு சென்றார். அல்போன்சமா சொல்றாங்க, துன்பம் இல்லாத நாள் என் வாழ்வில் வீணான நாள், வேஸ்ட் டே. என்னுடைய வாழ்க்கையில என்னைக்கு துன்பம் இல்லையோ அந்த நாள் எனக்கு வேஸ்ட். அவங்க வாழ்க்கை முழுசும் துன்பம் தான் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அவருடைய வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. இயேசு சொல்வதை போல, என் சீடர்கள் யார், என் சீடத்திகள் யார், என் பின்னே வருவதற்கான தகுதி என்ன? தன்னை துறந்து தன் சிலுவையை சுமக்குபவர் தான் என் சீடர். புனித அல்போன்சா இயேசுவினுடைய சிலுவையை தன்னில் சுமந்து கொண்டார். இயேசுவினுடைய சிலுவை பாதையில் தன்னை இணைத்துக் கொண்டாள். எனவேதான் இந்தியாவின் முதல் பெண் புனிதர் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க பாக்கியத்தை கடவுள் புனித அல்போன்சாவிற்கு கொடுத்தார். நாமும் நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக வேண்டுவோம். அல்போன்சாவை போல சிறு வயதிலிருந்து குழந்தைகளாக இருக்கிற பொழுதே கடவுள் மீது பற்றார்வம் கொண்டவர்களாய், இறை வார்த்தை மீது தாகம் கொண்டவர்களாய், திருப்பலி மீது ஆசை கொண்டவர்களாய் நாம் வாழ்வோம். புனித வாழ்விற்கு நம்மையே நகர்த்தி செல்வோம். ஆமென்.